வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் வெற்றி, அதே மாதிரி பணம், வளர்ச்சி, மோட்டிவேஷன் பற்றி நம்ம நிறையா பேசுகிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது எல்லாத்தையும் அடிப்படையான ஒரு விஷயத்தையே பல நேரத்தில் நம்ம மறந்துடுறோம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நம்மளோட உடல் மற்றும் மனத்துக்கு ஆரோக்கியத்தை சரியான தண்ணீர் குடிக்காம, அதே மாதிரி சரியாக உணவு சாப்பிடாம, தூக்கம் இல்லாமல் இதெல்லாம் இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் ஆக நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா ஹாப்பியும் இல்லை என்று பலர் நம்மளை கேட்குறாங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் சதீஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க தெரியுமா? தண்ணீரோட முக்கியத்துவத்தையும், அதே மாதிரி நல்ல உணவு, அப்புறம் மனநிலையும், அதே மாதிரி பாடியும், அதே மாதிரி நம்மளோட மைண்டையும் நம்ம எப்படி கனெக்ஷனாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவையான மென்டல் ஹெல்த்தி ஹேபிட்டோட எஃபெக்ட்ஸையும், நல்ல வாழ்க்கைக்கு தேவையான பழக்க வழக்கங்களையும் இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இதில் பார்ட் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, உடல் மற்றும் மனம் ஒன்றாக இணைந்தவை. அதை எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதில் சைக்காலஜியில் உங்களுக்கு எப்படி அதை சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்மளுடைய உடல் எப்படி இருக்கிறதோ அதை போல தான் நம்மளோட மனநிலையும் இருக்கும். அதாவது உடல் டயர்டாக இருந்துச்சுன்னு வைங்க, நாம் கோபம் அதிகமாக படுவோம், பேஷன்ஸே நம்மகிட்ட இருக்காது, தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் பண்ணுவோம், நம்மளோட மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ரொம்ப குறைஞ்சிருது. இதனால தான் நீங்கள் ஹெல்த்தியாக பாடியை க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி ஹெல்த்தி மைண்டையும் இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட்ஸ்னால தூக்கத்தை கெடுத்துக்கிறாங்க. அதிகமாக மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டு தண்ணீரை குடிக்கிறதே கிடையாது. இதனால் அவங்களுக்கு எனர்ஜியே இல்லாமல் போயிடுது. இதில் பார்ட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரோட அவசியம். அது ஏன்? அது நம்மளோட உடம்புல பெரும்பாலான பகுதிகள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி தான். அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா தாகம் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் தண்ணியே குடிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா தண்ணியை நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு ஒரு 200 ml to 400 ml கம்பல்சரி சிப்பாக கொஞ்சமாக நீங்கள் குடிச்சிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணலைன்னு வைங்க, உங்கள் உடம்பு எனர்ஜி லெவல் ரொம்ப குறைஞ்சிரும். நீங்கள் எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு இதில் போய் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுக்கிறீங்க. இதில் பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, செல்ஃப் கேரை செல்ஃபிஷ்னஸாக நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் உங்களை நீங்களே கவனிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியும் கவனிக்க முடியும், நீங்கள் நிம்மதியாக வேலை செய்ய முடியும், நீங்கள் மென்டலி ஸ்ட்ராங்காகவும் இருக்க முடியும். உங்களோட செல்ஃப் கேர் என்பது என்னென்னா, நல்ல தூக்கம், நல்ல உணவு, அமைதியாக நிம்மதியான மென்டல் பீஸும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்ட் 6 என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட உடல் உங்கள்கிட்ட பேசுதா? அதாவது சில நேரங்களில் நம்மளுடைய உடல் நமக்கு ஒரு சிக்னலை கொடுக்குது. அது என்னன்னா, நீங்கள் டயர்டாக இருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, நீங்கள் எப்பவுமே ஹெட்டேக்கோடு சுற்றிட்டே இருக்கீங்க, தேவையில்லாமல் இரிட்டேஷன் ஆகிட்டே இருக்கீங்க. ஆனால் நாம் அதை இக்னோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களோட உடல் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதற்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களை எப்படியெல்லாம் மாற்றுதுன்னா, நீங்கள் தேவையானங்க போது தண்ணியை குடிக்கிறது, அப்போ தான் உங்களுக்கு பீஸ் கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு, மனசுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கும். இதில் நான் உங்களுக்கு ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை நினைவில் வச்சுக்கோங்க. நல்ல வாழ்க்கை என்பது ஒரு பணம் மட்டும் இல்லை, அது நம்மளோட நல்ல உடம்பு, பீஸ்ஃபுல்லான மைண்டு, நம்மளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே நம்மளுக்கு உண்மையான செல்வம். நீங்கள் உங்களை கவனிங்க, நீங்கள் உங்கள் உடலையும் மனதையும் நேசிங்க. அப்போது தான் உங்களோட வாழ்க்கை உண்மையாகவே நீங்கள் நிம்மதியாக அனுபவிக்க முடியும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சீரிஸை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்ட் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்ணீரோட அவசியம் ஏன்? அது நம்மளுடைய நிறைய பேருக்கு
உடம்புல பாதி பகுதி தண்ணீரில் தான் ஆனதுன்னு, பாதியில் முக்கால்வாசி பகுதிகள் தண்ணியில் தான் இருக்குங்கிறது நிறைய பேர் என்னென்னா அவங்களுக்கு தாகம் வந்ததுக்கு அப்புறம் தான் போய் தண்ணியை குடிக்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா தண்ணி குறைஞ்சிருச்சுன்னு வைங்க நம்ம உடம்புல, நம்மளுக்கு தேவையில்லாமல் டயர்ட்னஸ் ஆயிடுவோம். நம்ம அப்படியே ஹெட்டேக் அதிகமாக சொல்கிறாங்க தெரியுமா, தலைவலி தலைவலின்னு, அது இதனால தான் வருது. அப்புறம் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதில் ரொம்ப குறைஞ்சிருது. நம்ம மைண்டு வந்து மூடு வந்து அப்பப்போ ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு இதுலேயே இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் இதனால தான் வருது. இது சில நேரத்தில் என்ன ஆகுனா நமக்கு அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக தோன்றது கூட பின்னாடி ஒரு டீஹைட்ரேஷனாக கூட இருக்கும். இதெல்லாம் தான் நம்மளோட பிரச்சனையே. காலையில் நீங்கள் எழுந்த உடனே தண்ணி ரொம்ப கண்டிப்பாக எல்லாருமே ஒரு 1/2 லிட்டராவது குடிச்சிடணும். அதுதான் நம்ம நாள் முழுவதும் நாம் ஒரு வாட்டர் டேங்க் இன்டேங்கை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1/2 hour இல்லை 1 ஹவருக்கு ஒரு டைம் ஒரு 200 to 400 ml கம்பல்சரி குடிச்சிடணும். அது நம்மளோட பாடியை வந்து நம்ம மைண்டுக்கும் ஒரு பெரிய ரெஃப்ரெஷை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மறக்காமல் குடிச்சிடணும். இதில் பார்ட் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா, உணவு மற்றும் மனநிலை. அதாவது நாம் என்ன சாப்பிட்றோமோ அது நம்முடைய மனநிலையும் சேர்த்து பாதிக்குது. இதில் ஹெல்த்தி ஃபுட்டு தான் எனர்ஜியை கொடுக்கும். அதுதான் நம்மளோட ஃபோக்கஸையும் அதிகரிக்க வைக்குது, மூடை வந்து இம்ப்ரூவ் ஆக்கும். ஆனால் அதிகமாக நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்டோம்னீங்க, அதிக சுகரும் அதே மாதிரி அன்ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் வந்து நம்ம மனநிலையை ரொம்ப பாதிக்கும். அதனால தான் சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாமல் இரிட்டேஷன், அப்புறம் லேசினஸும் அதே மாதிரி லோ மோட்டிவேஷனும் இதெல்லாம் உங்களோட உணவு காரணமாக கூட வரும். ஆனால் உணவு என்பது வயிற்றை நிரப்புவதற்கு மட்டும் இல்லை, அது நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் கண்டிப்பாக ஒரு ஃபியூயல். இதில் பார்ட் 4 என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல பழக்கங்களின் சக்தி. அதாவது வாழ்க்கையில் பெரிய விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றுறது இல்லை, சிறிய டெய்லி ஹேபிட்ஸை தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பும் சேர்த்து மாறும். உதாரணமாக இதில் சரியான உணவு எடுத்துக்கிறது, அது ரொம்ப. பார்ட் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பழக்கங்களின் சக்தி. அது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் பெரிய விஷயங்களை மட்டும் மாற்றாது, அது சிறிய டெய்லி ஹேபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்லோவாக நம்ம லைஃப்பையே மாற்றிடும். உதாரணமாக சரியான நேரத்தில் நம்ம தூங்குறது, அதே மாதிரி பகல் நேரத்தில் அதிகமாக தண்ணீரை கரெக்ட் டைமில் குடிக்கிறது, அதே மாதிரி ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிட்றது, அது நம்மளுக்கு நாம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது, மார்னிங் எந்திரிச்சோடனையும் சன்லைட்டை போகிறது, அதே மாதிரி மொபைல் யூசேஜை நம்ம குறைக்கிறது. இந்த ஹேபிட்ஸை வந்து நாம் ஆரம்பத்திலேயே சின்னதாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிடணும். அது நம்ம நீண்ட காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். இதில் தான் சைக்காலஜி இதை வந்து கம்ப்ரெஸ்டு எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இதில் பார்ட் 5 என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் கேர் என்பது லக்ஸரியே இல்லை. இதில்